நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நோ மென்ஷன். ஆமா, நீங்க இன்ஸ்பெக்டரோட டாக்டரா? இல்ல, வளர்ப்பு மகள். ஓஹோ, உங்களோட காலுக்கு என்னாச்சு? ஸ்கூல்ல படிக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இடுப்பு எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிருச்சு. அம்மா அம்மா அம்மா, நீங்க சாதாரண ஆளு இல்லம்மா, தெய்வ வாக்கு தர தேவதம்மா. உங்க வாக்கு நீங்க சொன்ன மாதிரில பழிச்சிருச்சுமா. அம்மா, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணுமா. என்ன விஷயம் சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி நான் கோடீஸ்வரி ஆயிட்டேம்மா. அப்படியா? ஆமாமா, மதுரையில இருந்து எங்க பெரியப்பா வந்திருந்தாரு. எங்க பெரிய தாத்தாவோட பூர்வீக ஆஸ்தி ஒண்ணு ரொம்ப நாளா கேஸ்ல இருந்துச்சாம். அது இப்போ கேஸ்ல ஜெயிச்சிருச்சாம். ஓ, எங்க எல்லாருக்கும் பங்கு வருதாம். அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் 2 கோடி வருதாம். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நல்லா இருப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதான் சொன்னேன். ஐயோ 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 ஐயோ, நடக்க போறத எப்படிமா முன்னாடியே சொன்னீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ உன் குடும்பத்தோட போய் சந்தோஷமா இரு. போ. சரிங்கம்மா, வரேம்மா. போயிட்டு வா. வரேன் மேடம். என்னால நம்பவே முடியல. எது? அது எப்படி நடக்க போற விஷயத்த முன்னாடியே நீங்க சொல்றீங்க? புரியலையே. அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். அப்படியா? ஆமா. அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு உங்களால கரெக்டா கெஸ் பண்ண முடியுமா? நேத்தே எனக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துருச்சு. அப்படியா? என்னன்னு? நீங்களும் உங்க அண்ணனும் ஏதோ ஜெயில்ல கம்பி என்ற மாதிரி தோணுச்சு. ஹலோ. அம்மா, என்ன? நல்லா நடிச்சேனா? சூப்பரா நடிச்ச. அப்ப நான் ஆந்திரா கிளம்பி போறேம்மா. ஓகே, போயிட்டு வா. ஒரு நிமிஷமா சார்ட்ட குடுக்குறேன். குடு. சார், as per plan. All okay, Abhi. என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. மேல வா. ஓகே ஓகே, அதெல்லாம் பாத்துக்கலாம். மகேஷ் தலையில கல்ல தூக்கி போட்டு கொலை பண்ணது கூட அது ஒரு வகையில ஏதாவது டிராமாவா இருக்குமோன்னு தோணுது. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இவனுங்க 2 பேரும் மொடா முழுங்கிகளா இருக்கானுங்க. கேஸை ஹேண்டில் பண்ற இன்ஸ்பெக்டரும் அந்த டிடெக்டிவும். இந்த 30 லட்சத்தை அந்த பையன் மகேஷ்குமார் தொலைச்ச இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண கூட நமக்கு 15 லட்சம் கூட தேராது. சொல்ல முடியாது. அதுக்குள்ள இவனுங்க நம்ம மேலேயே சந்தேகப்பட்டு நோண்டி நொங்கெடுத்தாலும் எடுத்துருவானுங்க. அதனால இந்த கேஸ் வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தெலுங்கானா போயிடலாம். அங்க ஒரு இடிச்ச வாயன் வயசான பேரண்ட்ஸோட தனியா இருக்கான். 30-40 லட்சம் ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்கான். இப்பதான் கிரண் போன் பண்ணா. என்ன சொல்ற? மடக்கிடலாமா? இவங்க கிட்ட என்ன சொல்றது? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. எஸ் ஆயிடலாம். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. ஏன்? இந்த நொண்டி பொண்ணு சொல்றது எல்லாமே நடக்குது. அதுக்கு அவ சொன்ன மாதிரியே நாம 2 பேரும் ஜெயில் கம்பி எண்ணிடுவோமோன்னு பயமா இருக்கு. ஏய் மண்டு, இது நாம பண்ற 7வது கேஸ். இது வரைக்கும்
நாம எங்கேயுமே மாட்டினதே இல்ல. இந்த மகேஷ்குமார் ஒருத்தன் தான் நமக்கு தெரியாம வீட்டை வித்து பணத்தை எடுத்துட்டு வரும்போது செத்துட்டான். அதனால இந்த விஷயத்தை வச்சு நம்ம மாட்டிக்குவோமோன்னு பயப்படாத. நாம என்னதான் அண்ணன் தங்கச்சியா ஆக்ட் பண்ணாலும், நீ இன்னொருத்தன் பொண்டாட்டியா ஆக்ட் பண்ணாலும், அது எல்லாமே ஆக்டிங் தானே. நம்ம 2 பேரோட கோலை பத்தி மட்டும் யோசி. ஹெலிகாப்டர் வாங்குறோம், உலகத்தை ஆள்றோம். ஓகே?